ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பைக்கில் போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக. எப்பவும் போல் கிளம்புற ஆர்வத்தில் விலாக் எடுக்க மறந்துட்டேன். போகிற வழியில் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எப்போவுமே அவங்க நக்கலாக சொல்லுவாங்க, விலாக் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓ, விலாக் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்கில் போக போக விலாக் எடுக்க ஆரம்பித்தோம். அதனால் ஸ்டார்டிங் வீட்டிலேருந்து கிளம்புன விலாக் வீடியோஸ் வந்துட்டு இருக்காது. மேரேஜ் ஃபங்க்ஷன் எங்கே அப்படின்னா நம்ம நாகர்கோயிலில் கிடையாது, அது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அம்பாசமுத்திரம் பாபநாசம் கிட்ட. நாங்கள் இங்கேருந்து அங்கே வர பைக்கில் தான் போனோம். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா இப்படி லாங் ட்ராவல் போக என் ஹஸ்பண்ட் கூட பைக்கில்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை வந்து ஒரு லாங் ட்ராவலாகவே நான் வந்து ஏற்றுக்கிட்டேன். அதனால் நாங்கள் வந்து போகச்சில் ஜாலியாக தான் இருந்து பிடிச்சவங்க கூட போகிறது இதை அதை விட ஒரு பயங்கர ஹாப்பினஸாக இருக்கும். போகிற வழியில் ஒரு ஈக்காக்கா இல்லைங்க, 1-2 வண்டி மட்டும் அங்கங்கேயா வருதே தவிர ஆட்களே இல்லை. இதில் இவங்க வேற பயங்காட்டி கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா களக்காடு பக்கமாக்கும். களக்காடு வந்து புலிகள் சரணாலயம் இருக்கிற இடம். புலி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்னு சொல்லிட்டு பயங்காட்டிகிட்டே போனாங்க. எனக்கு வேறு பயம் வேறு தாங்க முடியல, பாம்பு அது இதுன்றதுனால அவங்களால வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்து நான் எங்களோட நிழல் எடுத்தோம். கிட்டத்தட்ட அம்பாசமுத்திரத்துக்குள்ளே வந்துட்டோம். அதில் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படி இந்த என்ட்ரன்ஸில் என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா விக்டோரியா மெமோரியல் பை திருவாதிரை ஆதீனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட்ஸில் வந்து இது பண்ணிச்சு. நல்லா கல்யாண வீட்டுக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு பை கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு கச்சேரி நடத்திட்டு இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே போய் வந்து ஐஸ்கிரீம் குடித்தோம். அப்புறம் பாப்கார்ன் வாங்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நம்ம சாப்பிட போவோம், பாப்கார்னும் சாப்பிட்டா நமக்கு சாப்பாடு இறங்காது, சரி 2வது வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் அடித்து பிடிச்சி போய் இடம்லாம் பிடிச்சி உட்காந்து சாப்பிட போய் உட்காந்துட்டோம். வடை ஜாங்கிரி சாப்பாடெலாம் ஜம்முன்னு இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு வேறு லெவலில் ஜாங்கிரி வடை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மோர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கையை நீட்டி வாங்கிறாத சிரிச்சிருவாங்க அப்படின்னாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பாயசம் கூட கப்பில் தான் ஊற்றி கொடுக்குறாங்க. நம்ம நாகர்கோவில் என்னன்னா மோர்லேருந்து மோர் வந்து கையில் வாங்கி குடிப்போம், பாயசம் வந்து இலையில சாப்பிடுவோம். பட் வந்து அங்கெல்லாம் அப்படி கிடையாது போல், அவங்க அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இலையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு பாப்கார்ன்லாம் வாங்க வந்து நின்னாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா உள்ள கீழே இருந்து சொல்லியிருப்பாங்க போல். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் வர வழியில் எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சா, வர டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் விலாகு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on the next vlog. Bye bye.